ஏர்ல எர்ஸ்லாம் ஏர்ல எர்ஸ்லாம் குடும்பத்துல கொச்சலாம் குடும்பத்துல கொச்சலாம் தெரியுமா படங்க தஞ்சாவூர் தப்பாலா இந்த திருட்டிய சக்காலத்தி எல்லாம் மூஞ்சி பாரு ஒணுக்குது இந்த ஓடுகளைய சக்காலத்துக்கு தஞ்சாவூர் தப்பாலா தேவடியாவோட உள்பாவோட ஓடே போனானா செட்டி ஏமா ஓடே போனானா செட்டி இவன் வயிற்றுல வருமா குட்டி அது மட்டுமா டிடிடி வேப்பிலையா இந்த தேவடியாளுக்கு வேலைக்கு வரும் மாப்பிள்ள வீதிக்கு வேப்பிலையா வீதிக்கு தாண்டி வேப்பில தேவடியா ஓட்டு ஒரு தெரியல எனக்கு உள்ள வந்தா ஆம்பளை வெளியே வந்தா பொட்டனி இவருக்கு தான் தெரியும் ஏண்டிங்க வாடிங்க சுபார காரி நான் பூஜை போட்டு பூவார காரி நான் பூஜை போட்டு ஊர்கோல போகலாமா ஊரில் இங்க எடுத்துட்டு போக முடியுமா முடியாதா நான் போனோம் யாம்டா நடப்படி தேவடியா 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 ஏமா அந்த சாயமா வச்சுக்கிற அடியா தாடி வேற சாலை கூட பத்தல அடி அடியா தாடி கீழ மனசு உலக கட்டி பறக்குது சரிதானா நடிகையடி ஓய் அடியா தாடி கீழ மனசு உலக கட்டி பறக்குது சரிதானா
ஒரு ஆளு பாய வேண்டியது இவ்வளவு பாயில பாடி முடிக்கிற பாரு வெச்சி வித்துனா ஒண்ணு என்னயா ஒத்தரம் கக்கலாம் அவன் கூட்டாளி தானே என்ன பண்ண அவன் என்னடா பண்ணா அவன் தான் பண்ணா மொத்த வல்லு வந்து பிடிச்சாடே போல அம்மா அவன் பண்ணல கூட இல்லம்மா மண்ணன்யா அண்ணா யாரன பேத்துறாரு மண்ணன்யா கொஞ்சம் தானா ஏண்டியா கேட்டியா சக்கலத்தி ஏய் யாரா நேத்துனா சக்கலத்தி போக முடியுமா முடியாதா முடியாதுடி முடியாதா முடியாதுடி முடியாது முடியாதுடி முடியாது ஏய் இந்த தேவலே எதை கண்டு ஆடுறான் சாடே எழுதி வச்சே வேடப்பா தர நல்லா இருக்காது நியாயம் குறுக்கு வந்தா நல்லா இருந்துச்சு வந்ததுல இருந்து உத வாங்கினீங்க எங்களுக்கு குத்த மாட்டேன்றீங்க தேவடியாலியா அங்க ஒரு ஆதாரம் என்னடா பண்ண நீ அடி சொன்ன இருமா நீ அடி சொன்னல நான் கண்ணை மூடி அடிக்கும் போது உன்னை ஏண்டா அடிக்கும் போது எந்த ஆம்பளம் கண்ண மூடுனா நான் இப்ப ஸ்டார்ட்மா ஏமா என்ன மூடுவானா நான் இப்பதான் அடி ஸ்டார்ட் பண்ணிறேன் தெரியலடி அம்மா புலியார் சுழி போறதுக்கு தான் கண்ணை மூடி வேணேன் அது கூட அவன் வர சொன்னான் இல்ல புலியார் சுழி வந்து தான் அடிக்கிறேன் அப்படியே எருமாடி சரி வந்த மாதிரி நின்னு வந்தா டேய் இங்க பாருங்க வாடா இங்க அந்த இலவசி வராம சத்தம் கேக்குது நீ அடிக்கிட்ட பார்த்தான்னு வெச்சுக்கோ ஆமாடா நம்மள முடிச்சிடுவாங்க அதனால போட்டு இலவசி வராரு விசாராரு ஐயோ எனக்கு ஐயோ எர்ராசவே டேய் டேய் என்னடா நான் என்ன சொல்லுவேன் ஏதோ சொல்லுவேன் ராஜா கூத்திரமேட் ராஜா செத்து 16 வருஷம் ஆகுதுமா பாவி கூத்திரமேட் ராஜா இட வச்சு செத்துறடா பாவி வச்சுக்கிறவன் எல்லாம் செத்துதான் போனேம்மா நீ குடிச்சிட்டு செத்துருவ கவலைப்படாத
என்னடா நடக்குதுங்க? ஓ கூட்டணி பாடுறான் எனக்கு கலக்கு போறான் இருப்பா அம்மா இந்தியா திட்டி தக்காளத்துக்கு பேச மாட்டேன் தெரியல பேசாலும் நாளைக்கு ஏறி வரல ஏரி வேலை கதை மட்டும் பேசாதம்மா. ஏரி வேலையில போய் அப்படியே ஜென்மத்தை சிந்துறாங்களாமா. முன்னெல்லாம் 10 மணிக்கு தான் வேலைன்னு சொல்லுவாங்கம்மா. இப்பெல்லாம் 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களாம்மா. வீட்டுல போட்டது எடுக்கிறதுக்கு ஆளு கிடையாதும்மா. வீட்டுல போட்டது எடுக்கிறதுக்கு ஆளு கிடையாதும்மா. உள்ள எழுந்துதான் பாக்குறது கிடையாதும்மா. பசங்க குழந்தைங்களா எழுந்துதான் பாக்குறது கிடையாதும்மா. வீட்டுக்காரர் எழுந்துக்கிறானான்னு பாக்குறது கிடையாதும்மா. எல்லாத்தையும் மூஞ்சி தலை கூட வராத ஆண்டாளு போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு 8 மணிக்கு கருப்பாதி எத்தனை ஏறி விட இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் விட்டு இச்சாங்க. அரைப்பாட்டு மண் எடுக்க மாட்டாங்கம்மா. அங்க எங்கடா பாண்டி இருந்தாதானா மண் இருந்தாதான் நாங்க அரைப்பாட்டுல எடுக்கிறதுக்கு அது மட்டுமா பண்றாங்க. 10 பேர் 20 பேர் சேர்ந்த கும்பல் ஒண்ணு கூடி நல்லா ஆலமரமும் குங்குமரம் நயல்ல இப்போ உக்காந்துக்கிறாங்கம்மா. உக்காந்து என் சக்காத்திங்க ஒய்ய உக்காந்துக்கிறாளுங்களா ஒரு தலையில இருக்கிற பேனை வச்சுக்கணும். ஆனா வாய்க்குது பாரு வாய். ஏன் அவன் இவனை வச்சு நிக்கிறானாண்டியா இவனை வச்சு நிக்கிறானாண்டியா இதெல்லாம் சொல்ற என் சக்காத்தி அவனை வச்சுக்கிறாமா. எங்க பேசுறீங்கம்மா ராஜா எனக்கு பாம்புக்கு 2 கண்ணு. பாம்புக்கு 2 கண்ணு நம்ம இருக்கோம் 10 கண்ணா இருக்கும். ராஜா கூத்துறமே ராஜா செத்துட்டாரு. இப்பதான் சொன்னேன் ராஜா கூப்பிடுறா எனக்கு 2 கண்ணு. எல்லா உயிருக்கும் 2 கண்ணு தாமா. 4 கண்ணாமா இருக்கும். நான் சகப்பு புடவை கட்டியா மருவத்தூர் கோயிலுக்கு போறேன். போனா பங்காரடியா செத்துட்டாருன்னு சொன்னாங்க. என் பேர் சொல்லிட்டு ஒரு கல்புரம் ராஜா நான் பச்சை புடவை கட்டியா பச்சைமா கோயில போய் பிச்சை எடுக்க போறியா? பச்சைமா கோயில பிச்சை எடுக்க போறியா? ராஜனே நான் மஞ்சு புடவை கட்டியா மலையனூர்ல போய் குறி சொல்ல போறியா? நீ குறி சொல்ல கூட மெலாக்கு 10 இருந்தா கூட 10 பைசா தேராது. எனக்கு வாங்க அந்த அம்மாவை போட்டு குத்து எனக்கு எங்க அக்கா வந்தாங்க. ஆசியா அக்கா வந்தாங்களே எவ்வளவு அன்போடு அரவணைச்சு எனக்கு அக்கா வந்தாலும் அக்கா பால் சாப்பிடுறியா சாப்பிடுறியா பூ சாப்பிடுறியா என்னங்க ஆர்லிக் சாப்பிடுறியான்னு கேட்டேன். அது மட்டும் இல்லைங்க 2 இளநீர் கூட கொடுத்தது அக்காக்கு. சொல்லுடி சொன்னாதான் ஐயோ நம்ம வலிக்குதா? அப்படி என்னதான் நீ செஞ்சா என் மனைவி அவன் கையில இருக்க ஸ்டார்டிங் என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. உன்னை சாட்டை கொண்டு வாட்டினாடா போகடா. என்ன சொல்கின்றாய்? வலிக்குது மாமா எனக்கு குச்சி விட நல்லா இருக்கும். அப்படியா செய்தா? என்ன இருவாப்படி உனக்கு? அத்தான் அவன் சொன்னதெல்லாம் உண்மை அல்ல, பொய் பேசுற அத்தான். ஐயோ இல்ல பாபா என் மோகனா பத்தி எனக்கு தெரியும். அவன் பொய் பேச மாட்டான். அந்த தேவடியா பேச்சு நம்பாதீங்க. தங்கம் முத்தண்ணி குல தெய்வம் அப்படியே
அப்படியே புட்டு போடணும் அப்படியே உள்ள ஏங்க அவன் பேச்சு நம்பாதீங்க. அவன் வந்து நிலத்துல வந்து உட்கார்ந்தாவா துள்ளி குச்சிக்கிறா கவுந்து போறா காலைல போகும்போது. நீ சொல்வதை ஒருபோதும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். மோகனாவை அடித்தாயா இல்லையா? இல்லையா சார்? ஒரு மணி நேரம் கழிச்சு வரத்தா நாங்களா அவனிட்ட கத்து கொடுத்தேன். காஞ்சி போன ஆட்டுக்கு எப்படி அடிக்கிறது உங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம். இந்த 12 கட்டை ஏற்றது இவருக்கு 2000. என்ன இருவாப்படி உனக்கு? என்ன இளையமடி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மோகனாவை சாட்டையால் வேட்டி வைத்திருப்பாய். ஏய் பதடி வேணாம் அத்தான், வேணாம் அத்தான். சபைதனிலே என்னை ராஜா அவ பேச்ச கேட்காதீங்க. அவ தாசி பேசி அங்க பாருங்க. என்னங்க என்னங்க எங்க பாருங்க அடிக்காதீங்க. என்ன மோகனா காலில் விழுந்து மன்னிப்புக்கு அடித்தது தவறு என்று பாத்துக்கோங்கம்மா. எல்லாம் கேட்டுக்கோங்க. பத்தினி இவரு போய் வந்த இடம் தெவடியா வீடு. பத்தினி போய் தெவடியா காலில் போயணுமா? தெவடியான்னு கேட்டா இந்த தெவடியா நம்மள தெவடியான்னு போல இருக்கு. ஐயா ஐயா எதுக்கு அடிச்சு நீ பாதாள சரில இருந்து அடிச்சிடலாம். போடாங்க. என்னங்க இருங்க. என்னங்க இங்க பாருங்க. என்னங்க இருங்க. எங்க அக்கா நீங்க அடிச்சு உங்க கை புண்ணாடிக்காதீங்க. இங்க பாருங்களேன் ரொம்ப புண்ணாயிடுச்சு உங்க கை.
உன் எதிரிக்கவே இவ்வளவு அடி அடிக்கிறானா பொண்டாட்டி செக்கு கல்லு மாதிரி நிக்கிற அந்த தேவடியா கிட்ட போய் கொஞ்சம் நீங்க கோவப்படாதீங்க என்னங்க நீங்க கோவப்படாதீங்க நம்ம அரண்மனையில பாலும் பழமும் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன் நீங்க வெட்டி மேல போயிட்டு என்னங்க உங்களுக்கு வெயில் ஒத்துக்காது ஏசி போட்டுட்டு அதுவும் லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன் போயிட்டு அந்த பாலும் பழமும் எடுத்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்டிடுங்க. எனக்கு இதை பார்க்க தெரியுமா தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஏய் அக்கா வந்து அப்படி சொல்லாத கதை தருங்கடா. என்ன அப்படி சொல்ல நம்ம லாக் பண்ணுவாங்களா இப்ப தொடப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உள்ள போங்க அக்கா நான் அப்படியே ஆகட்டும். பாடிங்க காலையில என்ன வேணாலும் பண்ணுவியா? காலையில என்ன வேணாலும் பண்ணுவியா? ஏய் எப்படியா பாடிங்க இவளை அடிச்சு எனக்கு கை கால் தாங்க எதுக்கு? ஏய் எதுக்கு வீணா அடிக்கணும்? பொண்ணுமா வயிற்று மேல மட்டும் ஒதிக்காதம்மா, வயிற்று மேல ஒதிக்காதம்மா, வயிற்று மேல ஒதிக்காதம்மா. போனால் ஏண்டா ஒரு சட்டத்தோட போட அம்மா தாயே உங்களை தேடி ஒரு புறம்போக்கு பணம் வரும் வரும் கண்டிப்பா வரும். உங்க கையில கிடைக்கிறது தொடப்போம் வரும், இதுல கொண்டு அச்சு தொட்டு அனுப்புவோம். இனி இந்த நாட்டை இருக்கக்கூடாது. வாடிங்க வாங்கடா வீட்டுக்கு போட்டீங்களே மட்டும் போட்டீங்களா? நானா பண்ணிட்டேன் இருடா, நானா பண்ணிட்டேன் போய் அடுத்து தான் வாங்க பெங்களூர் பொட்ட போய் இறங்கி திருச்சி போறியா பாப்பா? யாரு ஏண்டி கையில கொடுக்கூடாது. பிள்ளையாரம்மா தாயே நீதான் கூலி கொடு. பிள்ளையாரம்மா தாயே பொட்டை மாரியப்பா செல்லியப்பா கன்னியப்பா கன்னிங்கப்பா மாரியப்பா செல்லியப்பா கன்னியப்பா மாரியம்மா மாரியம்மாக்கு அப்பா இருக்கிறாருல பிள்ளையாரே இல்லையா? பிள்ளையாருக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்களும் கூப்பிட்டு பிள்ளையாரம்மா வான்னு வந்து இந்த தெவடியில வாரி போன்னு வாடிங்க தெருவா வீதி வீதியா ரோட் ரோடா போச்சு
ஏய் பாவத்தை செய்யாதடி பாவி உனக்கு அதுவும் ஒரு நாள் நேரண்டி அப்படியா ஆமாடி இங்க பாருங்க யாருன்னா அவளுக்கு பாவம் பார்த்து 5-10 போட்டீங்க அவ சக்கலத்திங்க வீட்டுக்காரன டோக்கன் போட்டு வந்துக்கிற அம்மா இறங்கிடுவா இறங்கினா எப்படி செய்வானோ தெரியாது இஷ்டத்துக்கும் செய்வா உஷாரா இருக்கும் நீ என்ன செய்வா அவ வீட்டுக்கார டோக்கன் போட்டு தீக்க முடிவான் ஜாக்கிரதை அவங்க வீட்டுக்கார தூக்கி மூட்டா அதுக்கெல்லாம் விடுங்க மாமா அவங்க வீட்டுக்கார தூக்கி மூட்டா அவன் பசங்க பாரு சின்ன பசங்க அவனு வந்தானு வச்சுக்கோ உன்னை கோயில்ல தள்ளி குமுறு 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 அப்படிலாம் நடக்காது அவங்க அப்பாவை தள்ளி விட்ட பின்ன அவங்க சும்மா இருப்பாங்களா வந்தாங்கன்னா நான் எப்படி சொல்றது அதே குழந்தைங்க தான் அச்சிட்டு போட கம்முனுங்கிறியா கஷ்டம் பச்சை பச்சை பேசுறது போட்டேன் இதுதான் பச்சை பச்சை எவள்னா இவனுக்கு பாவம் பார்த்தா 5-10 போட்டீங்க நல்லாவே இருக்காது நியாயம் ஜாக்கிரதை சக்காலத்தில போயிட்டா ஒண்ணும் கிடையாது மச்சான் அத்தை